மந்தே தப்ப விடாத ஓநாய்கள் வருகிறதுன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நிறைய ஓநாய்கள் கூட்டங்கள் வந்தாச்சு, இனி வர்றதுக்கு ஒன்றும் இல்லை. அநேக ஓநாய்கள் கூட்டங்கள் வந்தாச்சு. கிறிஸ்தவங்களுக்கே ஏன் போதிக்கிறீங்கன்னா, கிறிஸ்தவங்களுக்காக தான் இந்த பரிசுத்த வேதாகம் எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தானுக்காக அல்ல. கிறிஸ்தவங்களுக்காக தான் இந்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவனே இந்த வேதத்தை முழுவதுமா கடைபிடிக்காம நடந்தோம்னா உலக பிரகாரமா இருக்கிறவங்களுக்கு எப்படி போய் சுவிசேஷம் சொல்றது? நம்ம இந்த வேதத்தை எதுக்கு தேவன் எழுதி நம்ம கையில கொடுத்துருக்கிறாருன்னா இதன்படி நடக்கிறதுக்காக தான். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல அப்படி நடக்கிற மனுஷன் சொற்பமா தானே இருக்கிறாங்க. அதுக்காக தான் திருப்பி கிறிஸ்தவங்களுக்காக தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. கிறிஸ்தவங்களுக்குள்ள அந்த நற்கிரியைகள் கிடையவே கிடையாது. தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய அந்தரங்கங்களை நம்ம வெளிப்பிரகாரமா நம்ம காட்டும் பொழுது தேவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. நீங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவை துக்கப்படுத்தாருங்க தேவன் சொல்லியிருக்கிறாருல, துக்கப்படுத்திட்டு தர இருக்கிறீங்க இன்னைக்கு அநேகரு. அப்படித்தானே? கர்த்தருடைய